மனைவி வேலை பார்க்கிற வங்கிக்கே போய் அவரை வெட்டி கொள்ள முயன்றிருக்கிறாரு இங்க ஒரு கணவன். மனைவியின் ரத்தம் பார்ப்பதற்கு காரணம் கணவனின் சந்தேக புத்தியா? தலையில் வெட்டுக்காயம், முதுகில் இருந்து வெளியேறும் குருதியோடு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அந்த பெண். அவரின் இந்த நிலைமைக்கு காரணமான நபரைதான் இங்கு மக்கள் ரவுண்டு கட்டி பொளந்துவிட்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் அந்த நபரை பத்திரமாக மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். யார் அவர், எதற்காக இந்த பயங்கரம் போன்ற கேள்விகளுக்கு விடை தேடி போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதில்தான் இந்த கொலை வெறியாட்டத்துக்கு காரணம் சந்தேகம் என தெரிய வந்திருக்கிறது. மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பவர் அனுப்பமா. கேரள மாநிலம் கண்ணூரை அடுத்துள்ள தளிப்பரம்பா பூவத்தில் இருக்கும் SBI வங்கியில் காசாளராக வேலை பார்த்து வருகிறார். இவரது கணவர் அனுரூப். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். அனுரூப் குட்டிக்கோளில் இருக்கும் ஒரு தனியார் கார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். சம்பவத்தன்று மாலை 3 மணி அளவில் மனைவியை பார்க்க வங்கிக்கு வந்த அனுரூப் இந்த கொலை வெறியாட்டத்தை ஆடியிருக்கிறார். அனுப்பமா கேஷியர் என்பதால் 8 மணி நேரத்தில் அவரது வேலை முடியாது. பணி முடிந்த பிறகும் கூட அன்றைய கணக்கு வழக்குகளை பார்த்துவிட்டு வீட்டிற்கு லேட்டாக செல்வது வழக்கம். அனுப்பமாவின் இந்த கால தாமதம் அனுரூப்பிற்கு மனைவி மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வேறு ஒருவருடன் அவருக்கு தொடர்பு இருக்குமோ என்ற எண்ணம் அனுரூப்பின் மனதில் ஆழமாக வேரூன்றி வளரத் தொடங்கியிருக்கிறது. இதனால் மனைவியிடம் அடிக்கடி சண்டையிட்டு வந்திருக்கிறார். நாளாக இந்த சந்தேக சண்டை அதிகரித்திருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேல் இதை தாங்கிக் கொள்ள முடியாத அனுப்பமா தாய் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அவரின் இந்த முடிவு அனுரூப்பினுள் எரிந்து கொண்டிருந்த சந்தேக தீயை மேலும் அதிகப்படுத்தியிருக்கிறது. சம்பவத்தன்று அனுரூப் மாமியார் வீட்டிற்கு மனைவியை பார்க்க சென்றிருக்கிறார். ஆனால் அவர் அங்கு இல்லை, வேலைக்கு சென்றிருக்கிறார். மனைவியிடம் எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி தன்னுடன் வீட்டுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என நினைத்திருக்கிறார் அனுரூப். ஒருவேளை அவர் சமாதானம் அடையவில்லை என்றால் அங்கேயே வெட்டி கூறு போட்டு விட வேண்டும் என்ற முடிவோடு அரிவாளை எடுத்துக்கொண்டு வங்கிக்கு சென்றிருக்கிறார் அனுரூப். வங்கியின் வெளியே மனைவியை தனியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அனுரூப். ஆனால் அவர் சமாதானம் அடைவதாக தெரியவில்லை. எதுவானாலும் வீட்டிற்கு சென்று பேசிக்கொள்வோம், இங்கு வேண்டாம் என அனுப்பமா முகம் கொடுத்து கூட கணவரிடம் சரிவர பேசாமல் சென்றிருக்கிறார். மனைவியின் இந்த செயல் அனுரூப்பிற்குள் ஏற்கனவே தயாராக இருந்த மிருகத்தை வெறிகொள்ளச் செய்திருக்கிறது. மறைத்து வைத்திருந்த அரிவாளால் மனைவியின் தலையில் வெட்ட ஆரம்பித்திருக்கிறார். அனுப்பமா உயிருக்கு பயந்து வங்கியின் உள்ளே ஓட அவரை விடாமல் துரத்தி முதுகில் வெட்டியிருக்கிறார். அந்த தாக்குதல் காட்சியை பார்த்ததும் அதிர்ந்து போன வங்கி ஊழியர்களும் பொதுமக்களும் அனுரூப்பை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அனுப்பமாவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு அனுரூப்பை போலீசாரிடம் ஒப்படைத்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சந்தேகத்தால் தான் இந்த பயங்கரம் நடந்ததா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்று விசாரித்து வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே மொத்த உண்மையும் வெளிவரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.